செத்துட்டு மறுபடியும் உயிர் பிழைச்சு வந்ததும் நாம் பண்ண முதல் காரியம் ஒரு விஷப்பூரான அப்படியே உயிரோட முழுமினதுதான். கிளாஸ் ரூம் கதவை நான் வேகமா உடைச்சிட்டு உள்ள போனப்போ அங்க இருந்த எல்லாரும் என்னையே வெறிச்சு பார்த்தாங்க. என் உடம்பெல்லாம் பனிக்குளிர்ல நடுங்கி வேர்த்து ஊத்துது. அந்த கொடூரமான விஷப்பூரான் என்னோட குடலையும் நரம்புகளையும் மென்னு தின்ன சத்தம் இன்னும் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா தலையை தூக்கி அங்க இருந்த பிளாக் போர்டை பார்த்தா அதுல 2026 ஜூன் 15ன்னு டேட் போட்டிருக்கு. அந்த அமைதியான கிளாஸ் ரூம்ல நான் என்னையும் அறியாம வெறித்தனமா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சேன். ஸ்டேஜ்ல பாடம் நடத்திட்டு இருந்த ப்ரொஃபசர் என்ன சத்தம் போடுறாரு. ஃப்ரண்ட் பெஞ்ச்ல இருந்த லின்வே என்ன ஒரு வெறி பிடிச்ச தெருநாய் மாதிரி கேவலமா பார்க்கறான். லின்வே மேல என் பார்வை படுது. போன ஜென்மத்துல ஒரு பெரிய பவர்ஃபுல் ஆளுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக இவன் தான் என்னை கையை பிடிச்சு ஜாம்பி கூட்டத்துக்கு நடுவுல தள்ளி விட்டான். இந்த உலகத்தையே முழுங்க போற அந்த பர்பிள் கலர் விஷ மூடு பண்ணி வரதுக்கு இன்னும் 2 மணி நேரம் கூட இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ லேப்ல ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள சுருண்டு கிடக்கிற அந்த கருப்பு பூரான்தான் அந்த விஷப்பணியில மாறி ஒரு எஸ் கிரேட் பேரழிவா உருவெடுக்க போகுது. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு என்னை துண்டு துண்டா கிழிச்சு போட போகுது. போன ஜென்மத்துல நான் அந்த பூரான் வாயில தான் செத்தேன். இப்போ ரீபர்த் ஆகி வந்திருக்கேனா? அதனால ஃபர்ஸ்ட் நானே அதை தின்னு தீர்க்க போறேன். யாரோட பார்வையும் நான் ஒரு பொருட்டா மதிக்கல. போன ஜென்மத்தோட அந்த ரத்த கலரி கொடூர கனவுல இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி கிளாஸ் ரூமை விட்டு வெறித்தனமா வெளியே ஓடுனேன். லேப் கதவை ஒரு ஃபயர் ஆக்ஸ் வச்சு வெட்டி உடைச்சேன். பின்னாடி டிராகனா மாறப்போற அந்த சின்ன பூரானை கண்டுபிடிச்சேன். அது ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. தனக்கு என்ன விதி காத்துட்டு இருக்குன்னு அதுக்கு தெரியல. அந்த கண்ணாடி பாட்டிலை எடுத்தேன். அந்த பர்பிள் விஷ மூடு பண்ணி வர்றதுக்கு கரெக்டா கடைசி ஒரு செகண்ட் இருக்கும்போது அதை அப்படியே உயிரோட வாயில போட்டு முழுங்குனேன். அதோட ஓடு என் தொண்டைக்குள்ள இறங்கும்போது ஒரு கத்தியை முழுங்குற மாதிரி வலிக்குது. அதோட கசப்பான விஷம் என் வயிற்றையே சுட்டெரிக்குது. நான் தரையில சுருண்டு விழுந்து துடிச்சேன். என் தோல் எல்லாம் கிழிஞ்சு மறுபடியும் உடனே ஆறுது. எலும்பெல்லாம் கடகடான உடஞ்சு புதுசா ஃபார்ம் ஆகுது. அதே டைம்ல வெளியில மரண ஓலமும் கத்துற சத்தமும் கடல் அலை மாதிரி எழ ஆரம்பிச்சிருச்சு. பர்பிள் பனி வந்துருச்சு. உலகத்தோட அழிவு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆட்டுக்கறி பப் சாப்பிட்டவன்லாம் ஆடா மாறுவான். வாத்து கழுத்து தின்னவன்லாம் வாத்தா மாறுவான்னு அவன் இந்த சீக்கிரமே புரிஞ்சுக்குவானுங்க. ஆனா எல்லாரும் பயந்து போய் உசுர கையில் பிடிச்சு ஓடும்போது நான் அந்த பேர் அழிவை அப்படியே முழுங்கிட்டேன். இந்த ஜென்மத்துல நான் வெட்டப்பட போற ஆடா இருக்க மாட்டேன். கண்ணை டக்குன்னு திறந்து தரையிலிருந்து மெதுவா எந்திரிச்சு நின்னேன். என் உடம்பு பெருசானதால சட்டையெல்லாம் கிழிஞ்சு தொங்குது. செம பிட்டா 6 பேக் உடம்போடு நிக்கிறேன். என் கைகளை பார்த்தேன். நீளமா வெள்ளையா இருக்கு. பார்க்க பவர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா மனசுல நினைச்ச அடுத்த செகண்ட் கடாப்னு 5 விரல் நுனியில இருந்தும் கத்தி மாதிரி 5 கருப்பு எலும்பு கூர்முனைங்க வெளியே வந்துச்சு. அதுல ஒரு நீல கலர் மின்னல் ஒளி மின்னுது. என்னோட டேலண்ட் அவேக்கன் ஆயிடுச்சு. கலாமிட்டி சிம்பியாட் SSS கிரேட். எந்த விஷமும் அண்டாத உடம்பு, உடனே குணமாகிற பவர், எலும்பு கவசமா மாறுறது, அப்புறம் விஷத்தை கண்ட்ரோல் பண்ற பவர் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. சக்சஸ் ஆயிடுச்சு. கையை நல்லா டைட்டா மூடி உள்ள இருக்க அந்த பயங்கரமான பவரை ஃபீல் பண்ணி காலியா இருக்க அந்த லேப்குள்ளேயே கொடூரமா தனியா சிரிச்சேன். என் சிரிப்பு சத்தம் அங்க எக்கோ அடிக்குது. அப்போ கரெக்டா டமார்னு லேப் மெயின் கதவை ஏதோ ஒரு பெரிய பவர் வந்து இடிச்சு காத்துல பறக்க விடுது. அந்த கதவு பேப்பர் மாதிரி பறந்து போய் செவத்துல மோதி உடையுது. தூசியெல்லாம் அடங்குனதும் வாசல்ல ஒரு கொடூரமான உருவம் நிக்குது. அது நம்ம காலேஜ் செக்யூரிட்டி கார்டு ஜாங் ஹாங் தான். ஆனா இப்போ அவனை மனுஷன்னு சொல்ல முடியாது. உடம்பெல்லாம் மெசில் சேரி சட்டை கிழிஞ்சிருக்கு. தோல் சாம்பல் கலர்ல மாறி கருப்பு முடி முளைச்சிருக்கு. இடது பக்க தலை மட்டும் 2 மடங்கு பெருசாகி ஒரு கண் அப்படியே வெளியே தொங்குது. வாயில இருந்து பச்சையா எச்சில் வடியுது. அந்த பர்பிள் பனி வந்த முதல் அட்டாக்லேயே இவன் செம டென்ஷன்ல இருந்ததுனால எக்கச்சக்க விஷப்பனிய உள்ள இழுத்து சாதாரண ஜாம்பியா மாறாம ஸ்ட்ரைட்டா
Tier 1 மியூட்டன்ட், முதல் நிலை உருமாறிய மான்ஸ்டர் ஆகிட்டா. அந்த மியூட்டன்ட் ஜாங்ஹாங் ஒரு மிருகம் மாதிரி கர்ஜிச்சு அவனோட கலங்கலான கண்ணால என்னை லாக் பண்ணிட்டா. ஃப்ரெஷ்ஷான கறிக்கான வெறி அது. கரெக்டான டைம்க்கு வந்தா. இப்போதான் இவால்வ் ஆன என் உடம்ப டெஸ்ட் பண்ண எனக்கு ஒரு டார்கெட் தேவைப்பட்டுச்சு. அவ ஒரு கண்ட்ரோல் இல்லாத மிலிட்ரி டேங்க் மாதிரி என் மேல பாஞ்சு வந்தா. வர ஒவ்வொரு அடிக்கும் தரை அதிருது. அவனோட தொடைய விட பெருசா இருக்க கைய வச்சு காத்து கிளீர வேகத்துல என் தலைய நோக்கி ஒரு குத்து விட்டா. அந்த பஞ்சில குறைஞ்சது 500 கிலோ பவர் இருக்கும். சாதாரண மனுஷனா இருந்தா தலை அப்படியே தர்பூசணி பழம் மாதிரி செதறி இருக்கும். ஆனா நான் லைட்டா சைட்ல நகர்ந்தேன். அந்த ஸ்பீட்ல காத்துல என் நிழல் மட்டும்தான் தெரிஞ்சுது. டமார்னு அவன் குத்துன குத்து சிமெண்ட் தரையில பட்டு ஒரு பெரிய குழி விழுந்து ஜல்லிக்கல் பறக்குது. ஆனா நான் அதுக்குள்ள அவன் சைட்ல வந்து நின்னேன். ரொம்ப ஸ்லோ. என் கண்ணுல மரண பயங்கரம். என் வலது கைய கத்தி மாதிரி மாத்தி விரல் நுனியில இருந்த எலும்பு கூர்முனைய வச்சு அவனோட தடிமனான கழுத்துல அப்படியே ஒரு கீறல் போட்டேன். ஒரு சூடான கத்திய வச்சு வெண்ணைய வெற்ற மாதிரி எந்த ஒரு தடையும் அடையும் இல்லாம சல்லுன்னு போச்சு. ஒரே போடுல காலி. இதுதான் SSS கிரேட் டேலண்ட்டுக்கும் சாதாரண டயர் 1 மியூடன்ட்டுக்கும் இருக்க வித்தியாசம். தரையில் விழுந்த பிணத்தை நான் திரும்பி கூட பார்க்கல. நேரா அந்த மியூட்டன்ட் ஜாங்ஹாங் பாடி பக்கத்துல போய் என் எலும்பு கத்தியால அவனோட நெஞ்சு பகுதியை கிழிச்சேன். இதயத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு சின்ன அரிசி சைஸ்ல சாம்பல் கலர்ல மின்னுற ஒரு கிறிஸ்டலை எடுத்தேன். அதுதான் டயர் 1 அடாப்டர். இதுதான் இந்த உலகத்தோட மெயின் காசு, எவால்வ் ஆகிறதுக்கான மெயின் சோர்ஸ். அதை அப்படியே வாயில போட்டு மிட்டாய் மாதிரி கடிச்சு முழுந்தினேன். ஒரு சூடான எனர்ஜி என் வயிற்றுக்குள்ள இறங்குச்சு. இப்ப சண்டை போட்டு இழந்த கொஞ்சம் உடம்பு டயர்டும் டக்குன்னு ரீசார்ஜ் ஆகி ஃபுல் பவர் வந்துருச்சு. ஆனா இது பத்தாது, ரொம்ப கம்மி. தலையை தூக்கி லேபுக்கு வெளியே பார்த்தேன். அங்க ஃபுல்லா பர்பிள் பனி சூழ்ந்து எல்லாரும் செத்து கத்துற சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என் கண்ணுல அந்த நரக சீன் தெரிஞ்சாலும் என் மூஞ்சியில ஒரு கொடூர வேட்டைக்காரனோட சிரிப்பு தான் வந்துச்சு. கையில அந்த ஃபயர் ஆக்ஸை எடுத்துக்கிட்டு ஜாங்ஹாங் பிணத்தை தாண்டி லேபை விட்டு வெளியே வந்தேன். மன்காய், என் டூம்டு காலேஜே ஒரு கொடூரமான சுடுகாடா மாறி இருக்கு. ஓடுற பசங்கள பின்னாடி இருந்து அவங்களோட சொந்த ஃப்ரெண்ட்ஸே புடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்காங்க. ஒரு 10-15 பசங்க கத்திக்கிட்டே கிளாஸ் ரூம் பக்கத்துல இருந்து தலை தெறிக்க ஓடி வராங்க. உடம்பெல்லாம் ரத்தம். ஒருத்தனுக்கு ஷூ இல்ல, ஒருத்தன் சட்டை கிழிஞ்சிருக்கு. மூஞ்சில மரண பயம். முன்னாடி ஓடி வர்ற ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர், பாஸ்கெட்பால் ஜெர்சி போட்ட பையன் கையில ஒரு துடிப்ப குச்சிய வச்சிருக்கான். அவன்தான் ஸ்பீடா ஓடணும்னு குறுக்கே வர்ற பொண்ணுங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஓடுறான். அவனவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிலந்தி மாதிரி ஒரு மான்ஸ்டர் துரத்திட்டு வருது. அது நம்ம காலேஜ் மெஸ்ல வேலை செய்யற கேன்டீன் லேடி தான். ஆனா இப்போ கை கால் எல்லாம் தலைகீழா மாறி சிலந்தி மாதிரி தரையில ஓடி வருது. வயிற்றுல பெரிய பல்லுங்க இருக்க வாயிருக்கு. அதோட நீளமான நாக்க ஈட்டி மாதிரி விட்டு கடைசியா ஓடுன ஒரு குண்டு பையனை லாக் பண்ணிடுச்சு. அந்த குண்டு பையன் பக்கத்துல இருந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டு, காப்பாத்துறா லீ ஹாவ், என்னை காப்பாத்துறான்னு அந்த பாஸ்கெட்பால் பையனை பார்த்து கத்துறான். அந்த லீ ஹாவ் திரும்பி பார்த்துட்டு நிக்காம இன்னும் ஸ்பீடா ஓடுறான். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் கண்ணுல படாம இருக்க பக்கத்துல ஓடின ஒரு பொண்ணை பின்னாடி தள்ளி விட்டுட்டு ஓடுறான். இந்த மனுஷங்களோட சுயரூபம் இருக்கே, எத்தனை தடவை பார்த்தாலும் செம என்டர்டைனிங்கா இருக்கு. நான் ரோட்டுக்கு நடுவுல 2 கையையும் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த நாடகத்தை கூலா பார்த்துட்டு நின்னேன். லீ ஹாவ் என்னை பார்த்துட்டு இந்த அவசரத்துல நான் யாருன்னு கூட ஒழுங்கா கவனிக்காம என்னை பின்னாடி வர்ற மான்ஸ்டருக்கு இரையாக்கலாம்னு பிளான் பண்ணி கையில இருந்த தொடைப்பக் குச்சியால என் தோள்ல பலமா அடிச்சு என்னை பின்னாடி தள்ள பார்த்தான். போய் அந்த மான்ஸ்டருக்கு தீனியா இருடான்னு கத்துறான். ஆனா அந்த குச்சி என் தோள்ல படுறதுக்கு 3 சென்டிமீட்டர் முன்னாடியே நின்னுடுச்சு. நான் ஒரே ஒரு விரல வச்சு அவ முழு பவரோட அடிச்ச குச்சிய தடுத்து நிறுத்தினேன். சுத்தி ஓடின பசங்கள்லாம் இந்த சீனை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி மான்ஸ்டர் வர்றதையே மறந்து அப்படியே நின்னுட்டாங்க. நான் கீழே விழுந்த லீ ஹாவை மதிக்கவே இல்லை. என் பார்வை அவனுங்களுக்கு பின்னாடி அந்த குண்டு பையனை தின்னுட்டு இருந்த சிலந்தி மான்ஸ்டர் மேல போச்சு. அந்த மான்ஸ்டரும் என் மேல இருக்க அதே ஜாம்பி பவரை ஃபீல் பண்ணிடுச்சு.
ஆனா தன்னை விட பல மடங்கு பவர்ஃபுல் வேட்டைக்காரன் இவன்னு அதுக்கு புரிஞ்சிடுச்சு. வாயில இருந்த குண்டு பையனை துப்பிட்டு வயித்துல இருக்க வாயால ஒரு சத்தம் போட்டு பயத்துல பின்வாங்குது. சாப்பிட்டது போதும், இப்போ சாப்பிட்டதுக்கு பில்ல உன்னோட கிறிஸ்டலை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு நான் நின்ன இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சேன். காத்து வீசுற ஸ்பீடுல பசங்க கண் இமைக்கிறதுக்குள்ள நான் அந்த மான்ஸ்டர் முதுகு மேல நின்னு அதோட முடிய பிடிச்சு தலைய பின்னாடி இழுத்தேன். ரொம்ப வீக்கா இருக்கே. என் வலது கை எலும்பு கத்தி ட்ரில் மிஷின் மாதிரி சுழன்று அதோட மண்டையில பூந்து தாட வழியா வெளியே வந்துச்சு. அந்த பெரிய மான்ஸ்டர் பாடி அப்படியே தரையில சாஞ்சு தூசி பறக்குது. மொத்த இடமும் சைலண்ட். நான் அதோட மண்டைக்குள்ள இருந்து ஒரு பச்சை கலர் கிறிஸ்டலை எடுத்து சட்டையில தொடச்சிட்டு கீழே குதிச்சேன். அந்த பசங்கள்லாம் வாயை பொடந்துட்டு உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட ஒட்டாம கெத்தா நிக்கிற என்னை பார்த்துட்டு பயத்துல இருந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சாமி கிடைச்ச மாதிரி என் காலில் விழ வராங்க. அப்போ அந்த லீ ஹாவ் எந்திரிச்சு வந்து சீன் போடுறான். நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கியே, ஏன் முன்னாடியே எங்களை காப்பாத்தல? நீ லேட்டா வந்ததுனால தான் மற்ற பசங்க செத்தாங்க, இதுக்கு நீ தான் காரணம்னு பழி போடுறான். நான் ஒத்த விட்டேன். லீ ஹாவ் அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆகி மூச்சு நின்னுடுச்சு. பாவம், நம்ம நல்ல குணமுள்ள ஃப்ரெண்டையும் ஜாம்பி வைரஸ் அட்டாக் பண்ணிடுச்சுன்னு நக்கலா சொல்லிட்டு பின்னாடி இன்னும் பெரிய ஜாம்பி கூட்டம் வர சத்தம் கேட்டதும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு நான் பனிக்குள்ள மறைஞ்சேன். பின்னாடி மற்ற பசங்க ஜாம்பி கிட்ட மாட்டி சாகிற சத்தமும் ஜாம்பிங்க கொண்டாடுற சத்தமும் தான் கேட்டுச்சு. இதெல்லாம் என் மனசை கொஞ்சம் கூட பாதிக்கல. என் ஹார்ட் பீட் செம ஸ்டேபிளா இருக்கு. அடுத்த வேட்டை எங்கன்னு தான் என் மைண்ட் யோசிக்குது. ஏன்னா இதுதான் உலகம். இதுல நல்லவன் முதல்ல சாவான், கெட்டவன் தான் ஜெயிப்பான். நான் அங்கிருந்து காலேஜ் ஈஸ்ட் கேம்பஸ்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இப்போ அது ஒரு பெரிய கண்ணாடி டப்பா மாதிரி இருக்கு. உள்ள நிறைய பேர் பயந்து போய் ஒளிஞ்சிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட் ஷட்டரை பாதியா மூடி விண்டோஸ் எல்லாம் மினரல் வாட்டர் பாக்ஸ் வச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க. வெளியே 30 ஜாமிங் கதவை தட்டிட்டு இருக்கு. உள்ள 50 பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம காலேஜ் அப்சரா, என் பழைய க்ரஷ் லின்வே, ஒரு டேபிள் மேல நின்னுட்டு மைக்ல கத்திட்டு இருக்கா. யாரும் பயப்படாதீங்க, எங்க மாமா மிலிட்ரியில பெரிய ஆபீசர். ஆர்மி இப்போ வந்து நம்மளை காப்பாத்தோம். இப்போதைக்கு சாப்பாடெல்லாம் நான் தான் பிரிச்சு கொடுப்பேன். பசங்க கதவை பார்த்துக்கோங்க, திருடி சாப்பிட்டா அவ்வளவுதான்னு சீன் போடுறா. சுத்தி 4-5 உடம்பு வச்ச பசங்க அவளுக்கு பாடி கார்டு மாதிரி நின்னு மத்தவங்களை மிரட்டுறாங்க. அவ சூப்பரா பிளான் பண்ணி இந்த கூட்டத்தோட பவரையும் மெட்டீரியலையும் அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. ஏன்னா இந்த உலகத்துல பவர் இருந்தாதான் குவீன் மாதிரி வாழ முடியும்னு அவளுக்கு தெரியும். அப்போ திடீர்னு பேக் சைட் கதவை ஏதோ ஒரு பெரிய வெயிட் வந்து இடிச்சு பறக்க விடுது. இரும்பு கதவே வளைஞ்சு போச்சு. லின்வை பயந்து கத்துறா, ஜாங்சியாங், சீக்கிரம் ஆளுங்களை கூட்டிட்டு போய் கதவை பிடின்னு சொல்றா. தூசிக்கு நடுவுல கைல் ஃபயர் ஆக்ஸோட கிழிஞ்ச ஒயிட் டிஷர்ட்ல உடம்பெல்லாம் பர்பிள் கலர் நரம்பு மின்னுற கண்ணோட நான் உள்ள வந்தேன். எல்லாரும் ஜாம்பின்னு நினைச்சு கத்துறாங்க. ஆனா லின்வே என் மூஞ்சிய பார்த்துட்டு ஷாக் ஆகி சு ஜிங்சன்னு கேக்குறா. அவன் நினைப்புல நான் ஒரு ஏழை, அமைதியான, அவளை சைட் அடிச்ச ஒரு வேஸ்ட் பையன். ஆனா இப்போ என் மமையில இருக்க கொடூர பவரை பார்த்து அவன் நடுங்குறா. நான் யாரையும் மதிக்காம ஸ்ட்ரெயிட்டா சாக்லேட், ரெட் புல், பீஃப் ஜர்க்கி இருக்க ஏரியாவுக்கு போய் வெறித்தனமா தின்ன. ஏன்னா என் உடம்புக்கு எனர்ஜி தேவை. லின்வையோட பாடி கார்டு ஜாங்சியாங் ரூல்ஸ் பேச வரான். இது பொது சொத்து, உனக்கு ரூல்ஸ் தெரியாதான்னு கத்துறா. நான் நியோரோகான் தின்னுக்கிட்டே யாரா இங்க ரூல்ஸ் போடுறதுன்னு கேட்டேன். லின்வை அவளை என் கூட சேர்த்துக்க பார்த்து எனக்கு டெப்யூட்டி லீடர் போஸ்ட் தரேன்னு ஐஸ் வைக்கிறா. அவளுக்கு என் பவர் தேவைப்படுது. நான் நக்கலா சிரிச்சுட்டு ஒரே போடா அந்த ஜாங்சியாங் அடிச்சு ரேக்ல தள்ளுன. அவன் தாட எலும்பு உடைஞ்சு அங்கேயே மயங்கிட்டான். எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. இவன் மனுஷனே இல்லைன்னு நினைக்கிறாங்க. லின்வை கைய பிடிச்சு அவ கழுத்து நரம்புல என் எலும்பு கத்திய வச்சு, டைம் பாஸ் பண்ணாத, உலகத்தோட ரூல் என்ன தெரியுமா? பலசாலி கொடுக்கறது பிச்சை, பலவீனன் கேட்கறது தற்கொலைன்னு சொன்னேன். அப்போ ஃப்ரெண்ட் கிளாஸை உடைச்சிட்டு 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய போன் கிரஷர் உள்ள வருது. எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க. லின்வை என் காலை பிடிச்சு, என்னை காப்பாத்து, நான் உனக்கு பொண்ணா இருக்கேன்னு கெஞ்சிரா.
போன ஜென்மத்துல அவ என்ன தள்ளுன மாதிரியே அவ காலரை பிடிச்சு அந்த மான்ஸ்டர் வாயில தூக்கி எறிஞ்சேன். அவ செவத்துல மோதி ரத்தம் கக்கி செத்தா. அந்த கேப்ல நான் மான்ஸ்டர் தோள்ல ஏறி அதோட 2 கண்ணுலையும் என் எலும்பு கத்திய விட்டு ஆட்டி கொன்னுட்டு கிறிஸ்டலையும் சாப்பாடையும் பேக்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புனேன். பழைய சுஹ் ஜின்ஜன் செத்துட்டான். இப்போ நரகத்துல இருந்து வந்தவன் தான் இருக்கான். என் உடம்புக்கு இப்போ இன்னும் பவர் தேவைப்பட்டதுனால நான் நேரா காலேஜ் பொன்னானிக்கல் கார்டன் வந்தேன். அங்கதான் போன ஜென்மத்துல ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் செத்து போச்சு. அங்க இருந்த ஒரு பழைய கார்டனர் அந்த விஷ பனியினால ஒரு 100 வருஷ ஆலமரத்தோட ஒன்னா சேர்ந்து டயர் 1 பீக் ஃபாரஸ்ட் சர்வெண்ட் மான்ஸ்டரா மாறி இருக்கான். அவனோட பச்சை கலர் கிறிஸ்டல் தான் என் உடம்புல இருக்க விஷத்தை பேலன்ஸ் பண்ண கரெக்டான மருந்து. கார்டன் ஃபுல்லா பர்பிள் கலர் பூஞ்சைங்க படர்ந்து ஒரு பெரிய வயிறு மாதிரி மூச்சு விடுது. நான் உள்ள போனதும் அடியில இருந்து நிறைய கொடிங்க என் காலை கட்ட வந்துச்சு. ஆனா என் முதுகுல இருந்து பூரான் ஜீன்னால 4 பெரிய எலும்பு ஈட்டிங்க வெளியே வந்து அந்த கொடிங்களை வெட்டி தள்ளுச்சு. அந்த மரத்துல கார்டனர் மூஞ்சி ஒரு கட்ட மாதிரி இருக்கு. அதுல நிறைய பிணங்கள் தொங்குது. மரம் பெருசா சத்தம் போட்டு எல்லா வேர்களையும் வச்சு என்ன அட்டாக் பண்ணுச்சு. ஆனா நான் என் உடம்புல இருந்து பெரிய பர்பிள் விஷ புகையை ரிலீஸ் பண்ணி அந்த வேர்களை அழுக வச்சேன். என் எலும்பு கத்தியில இருந்த நரம்பு விஷத்தை வச்சு அந்த மரத்தோட மூஞ்சியை வெட்டினதும் அது அப்படியே பேரலைஸ் ஆகி நின்னுடுச்சு. அதோட நெத்தியில குத்தி அந்த பச்சை கலர் கிறிஸ்டலை எடுத்து தின்னுட்டு என் முதுகு காயத்தை எல்லாம் குணப்படுத்திக்கிட்டேன். அங்க கிடந்த போலீஸ் பேக்ல இருந்த ஒரு 95 ஸ்டைல் ரைஃபிள், 3 கிரனேட், அப்புறம் லைப்ரரி தான் ஜாம்பிங்க முட்டையிடுற மெயின் கூடு, அங்க போகாதீங்கன்னு போட்டிருக்க மேப்பையும் எடுத்தேன். நான் அந்த லைப்ரரியை டார்கெட் பண்ணி கிளம்புனேன். ஆனா வழியில என் உடம்புல மரத்தோட எனர்ஜியும் பூரா விஷமும் சண்டை போடுறதுனால நான் டியர் 2 எவல்யூஷனாக ஒரு கிளாஸ் ரூம்குள்ள பூந்தேன். அங்க இருந்த 20 பசங்களை மிரட்டி பின்னாடி போக சொல்லிட்டு சிஸ்டம் ஆப்ஷன்ல போன் டைரண்ட் எலும்பு கொடுங்கோலன் கவச எவல்யூஷனை செலக்ட் பண்ணி என் உடம்ப 300% பவரோட பெரிய டைனோசர் மாதிரி கவச மான்ஸ்டரா மாத்தினேன். அங்க வந்த 3 தலை 8 கை வச்ச பெரிய மியூடன்ட்ட ஒரே பஞ்சில காலி பண்ணிட்டு செவத்தையே உடைச்சு தள்ளுன. மத்த பசங்க கிட்ட ஒரு கத்திய கொடுத்து பொழைக்கணும்னா சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு 4வது ஃப்ளோர்ல இருக்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மியூசிக் ரூம்க்கு வந்தேன். அங்க இருந்த மியூசிக் டைரக்டர் மான்ஸ்டரா மாறி மத்த பசங்க மண்டைய மியூசிக் சவுண்ட் வேவால வெடிக்க வச்சுட்டு இருக்கா. அவன் போடுற சவுண்ட் அட்டாக்க என் கைய கேடயமா வச்சு தடுத்துட்டு சின்னதா கிராக் விழ ஆரம்பிச்சிருச்சு. சவுண்ட் வேவ் ஃபைசிக்கலா ஆப்ஜெக்ட் மாதிரி வருது. பார்க்க செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவன் வாயை திறந்து பயங்கரமான இன்ஃப்ரா சவுண்ட் ஸ்க்ரீமை விட்டான். அந்த டெஸ்பேர் ஏரியால புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் தூள் தூளா ஆச்சு. சீலிங் ஷாண்டிலியர் கீழே விழுந்துச்சு. நான் அந்த சவுண்ட் வேவை எதிர்த்து மேலே பாஞ்சேன். ஸ்கின்ல பிளட் கசியுது. உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் அதிருது. ஆனா என் கொலை வெறி இன்னும் ஏறிக்கிட்டே போகுது. 5 மீட்டர், 3 மீட்டர், 1 மீட்டர். அவனோட 10 ஃபோன் ஃபிங்கர்ஸும் பியானோ கீஸ்ல இருந்து வெளியே வந்து சர்ஜிக்கல் நைப் மாதிரி என் செஸ்ட குத்தி கிழிக்க பாக்குது. செம ஃபாஸ்ட். அவன் ஏதோ பீஷமான ஷேடோ அசாசினேஷன் ஸ்ட்ராட்டஜி கால்குலேஷன் பண்ண பார்த்தா. நான் ஒரு 1/2 மீட்டர் பக்கமா நகர்ந்து தப்பிச்சிட்டேனே. என் ரைட் ஹேண்ட் ஃபோன் பிளேட் பர்பிள் பாய்சன் ஆராவோட பெருசாச்சு. ஒரே வெட்டு சாக்னு அந்த ₹1,00,000 வர்த் உள்ள ஸ்டெயின்வே பியானோ 2 துண்டா போச்சு. அவ ஹிப்புக்கு கீழே இருக்கிற பாடியோட சேர்த்து அப்படியே கட்டாச்சு. உன் மியூசிக் ரொம்ப கேவலமா இருக்குடான்னு நான் சொன்னேன். நான் அவன் நெஞ்சு மேல கால் வச்சு மிதிச்சு ஒரே போடு போட்டு ஸ்பாட் அவுட் பண்ணேன். அவன் டயர் 1 பீக் லெவல் மியூட்டேஷன். சவுண்ட் வேவ் கோல்ட் கோர் லைட் ப்ளூ கலர்ல ஜொலிஞ்சுது. அது அப்படியே வாயில போட்டு முழுந்துனேன். ஜில்லுன்னு ஒரு கரண்ட் பிரெயின்குள்ள பாஞ்சுது. என் ஹியரிங் ரேஞ்ச் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. கீழே ஃப்ளோர்ல ஜம்பீஸுங்களோட பிளட் ஃப்ளோ ஆகிற சத்தம் கூட கிளியரா கேக்குது. கார்னர்ல இருக்கிற அயன் லாக்கரை பார்த்தேன். அங்க யாரோ லைட்டா மூச்சு விடுற சவுண்ட் கேட்டுச்சு. வெளியவா, நான் நல்லவங்களை கொல்ல மாட்டேன்னு சொன்னேன். லாக்கர் டோர் நடுங்கிட்டே திறந்துச்சு. என்ன கொன்னுடாதீங்க ப்ரோ, இது லைப்ரரிக்குள்ள இருக்கிறதோட ரியல் டைம் தெர்மல் இமேஜிங் ஹீட் மேப்னு உள்ள இருந்தவன் சொன்னான்.
மேப் ஃபுல்லா முட்டையா ரெட் டாட்ஸ் உருவாயின்னு இருந்துச்சு. அந்த மேப்போட ரொம்ப டீப்பான பார்ட்ல ஒரு பெரிய பிளட் ரெட் ஸ்ட்ரக்சர் பயங்கரமான எனர்ஜி வேவ் ரிப்பிள்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இது ஜோம்பியை மட்டும் பொறிக்கல, ஒரு கிங்கை கிரியேட் பண்ணுது. நான் உள்ள போற வழி, அதோட வீக்னஸ் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு அவன் சொன்னான். நீ எப்படிடா இப்ப தப்பிச்சேன்னு நான் கேட்டேன். நான் ஒரு ரிவர்ஸ் சவுண்ட் வேவ் கேன்சலர் செஞ்சேன்னு அவன் அந்த புரோக்கன் டிவைஸை தூக்கி காமிச்சான். இதால 30% தான் நாய்ஸை கேன்சல் பண்ண முடியும், ஆனா உசுரை காப்பாத்தலாம். நீ பெரிய டேலண்டா. உன் பேர் என்ன? சென்மோ, பிசிக்ஸ் 3rd year. உனக்கு 2 சாய்ஸ். ஒன்று, இங்கேயே இருந்து ஜோம்பிக்கு சாப்பாடா போ, இல்ல உன் கபடா தூக்கிட்டு என் கூட வா. நான் உன் கூடயே வரேன். ஒழுங்கொழுங்கா பேக்ல ஃபாலோ பண்ணு. நாங்க பியானோ ரூம் வெளியே வந்தப்போ விண்டோ வழியா ஹெவி ஆர்ட்டிலரி பாம் பிளாஸ்ட் சவுண்ட் கேட்டுச்சு. இது தண்டர் இல்ல, மிலிட்ரியோட லாங் ரேஞ்ச் ராக்கெட். ஹொரைசன்ல கருப்பா ஒரு சுனாமி மாதிரி லட்சக்கணக்கான ஜோம்பி கூட்டம் ஃபயரால விரட்டப்பட்டு யூனிவர்சிட்டி டவுன் பக்கம் மூவ் ஆகுது. ரியல் ஹெல் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த ஜோம்பி கடலை பார்த்தேன். கண்ணுல பயம் இல்லை, ஒரு ஹண்டர் மிருக கூட்டத்தை பார்க்குற எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு. உன் ட்ரோன் எவ்வளோ தூரம் பறக்கும்னு நான் கேட்டேன். 2 கிலோமீட்டர் தூரம் பறக்கும், ஆனால் மேக்னெட்டிக் ஃபேக்கால சிக்னல் டிஸ்டர்ப் ஆகலாம்னு சென்மோ சொன்னான். அது போதும்னு நான் கேம்பஸ் சென்டரில் இருக்கிற கிளாக் டவரை பாயிண்ட் பண்ணி காமிச்சேன். அண்ட போலாம். இந்த ஜோம்பி கெஸ்ட்டுகளுக்கு ஒரு செம வெல்கம் கிஃப்ட் ரெடி பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபேக் வந்து 4.5 மணி நேரம் ஆச்சு. ஜியாங்செங் யூனிவர்சிட்டி டோட்டலாக பிளாக் ஆச்சு. மிலிட்ரி ஸ்கார்ட் எர்த் டாக்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிளவுட் பாம் பிளாஸ்ட் ஆகி ஃபுல் ஸ்ட்ரீட்டையும் ஃபயர் என்கல்ஃப் பண்ணிடுச்சு. ஷாக் வேவ் பில்டிங் கிளாஸ்லாம் தூளாக்கிடுச்சு. ஜோம்பி கூட்டம் நேச்சுரலா டெம்பரேச்சர் அதிகமா உசுரோட ஆளுந்த இருக்கிற ஏரியாவுக்கு மூவ் ஆகுது. அதான் நம்ம யூனிவர்சிட்டி டவுன். நானும் சென்மோவும் கிளாக் டவர் டெரஸ்ல நின்னு காத்து ட்ரெஸ்ஸை பறக்க வச்சுது. பிக் பாஸ், முன்னாடி ஃபுல்லா ஃபயர் சி. ஜோம்பி இங்கதான் வருது. கம்மியும் 1 லட்சம் ஜோம்பி. டோட்டல் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜோம்பியும் இங்கதான் ஊதி வருது. என் விஷன்ல ஜோம்பி கடல்ல 10 முதல் 12 வரை டயர் 2 டாரன்ஸும் லாரி சைஸ்ல 3 டயர் பெரிய ஜெயிண்ட் ஜோம்பி லார்டும் மிக்ஸ் ஆகி தெரிஞ்சுது. மிலிட்ரி ஃபயர் பவர் வச்சு ஜோம்பிய ஸ்லாட்டர் ஜோனுக்குள்ள தள்ளி ஒரே அடியில டோட்டலா கிளியர் பண்ண பாக்குது. ஆனா மேக்னெட்டிக் ஃபேக்கோட எவல்யூஷன் ஸ்பீட அவங்க கம்மியா வெயிட் போட்டுட்டாங்க. அங்க கெமிக்கல் பாட்டில்ஸ், சென்மோ அகௌஸ்டிக் காட்டன் அண்ட் ஆல்கஹால் வச்சு செஞ்ச மொலோடோ பாம்ஸ் இருந்துச்சு. அண்ட் மெயினான மேட்ரா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்ல சவுண்ட் வேவ் மியூட்டன்ட்டுக்கிட்ட இருந்து எடுத்த ஃபெரமோன் கிளாண்ட் டிஸ்யூ இருந்துச்சு. சென்மோ, இது ட்ரோன்ல மாட்டி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் மேல ஃப்ளை பண்ணிவிடு. ஸ்டேடியம்ல ஸ்போர்ட்ஸ் அகாடமி பாய்ஸ் கிளப் கேங் இருக்கு. போன ஜென்மத்துல அவங்க பயங்கரமான ஸ்லேவ் கேம்ப் செஞ்சாங்க. அங்கதான் ஹியூமன் கிரவுட் ஹையா இருக்கிறதால ஜோம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மியூட்டன் பீஸ் செக்ஸ் கிளாண்ட் நார்மல் ஜோம்பிக்கு பெரிய பூஸ்ட் மாதிரி. இது ஸ்டேடியம் மேல பிரேக் ஆச்சுன்னா ஜோம்பி மெயின் ஆர்மிய டோட்டலா அங்க திருப்பிடும். அங்க இன்னும் சர்வைவர்ஸ் இருக்காங்களேன்னு சென்மோ சொன்னா. சென்மோக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் உள்ள இருக்கிற சர்வைவர்ஸ் பைத்தியக்கார பசங்கன்னு தெரியல. நான் அவன் காலரை தூக்கி பிடிச்சேன். கீழே ஜோம்பி பில்டிங்க மத்தனு முட்டுதுன்னு இருந்துச்சு. நல்லா பாரு, ஜோம்பி உள்ள வந்தா டீச்சிங் பில்டிங்ல இருக்கிற சர்வைவர்ஸ் டோட்டலா அவுட் ஆயிருவாங்க. ஒரு பேட் வச்சு மெயின் போர்ஸை திருப்பி ஆகணும். சென்மோ அந்த ஹெல் சீனை பார்த்து என் கண்ணை பார்த்துட்டு நான் பறக்க வைக்கிறேன்னு சொன்னா. ட்ரோன் அந்த டெட்லி மீட் பீஸோட தள்ளாடி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம்க்கு ஃப்ளை ஆச்சு. ஸ்டேடியம் உள்ள அந்த கேங் பாஸ் மெட்டீரியல்ஸ் மேல உட்காந்து பொண்ணுங்களோட பீர் அடிச்சுன்னு குதூகலம் பண்ணின்னு இருந்தா. என்னத்த அப்போகாலிப்ஸ், நான் தான் எங்க கிங்கு. சடனா கிளாஸ் ஸ்கைலைட் விண்டோ ப்ரோக்கன் ஆகி ட்ரோன் சென்டர்ல நின்னுது. பர்பிள் பிளாக் மீட் பீஸ் பேஸ்கெட் கோட்ல பஜ்ஜின்னு விழுந்துச்சு. செம பவர்ஃபுல் ஸ்மெல் பரவுனதும் வெளியே இருந்த ஜோம்பி மெயின் ஆர்மி அப்படியே ப்ரீஸ் ஆச்சு. பல்லாயிரக்கணக்கான கிரே ஐஸ் ஸ்டேடியம் பக்கம் திரும்பிச்சு. சப் அர்பன் பிளாக் மட் ஃபிளாட் மாதிரி ஜோம்பி கிரவுட் ஸ்டேடியம் முட்டிச்சு. அயன் கேட் கிரஷ் ஆகி கொலாப்ஸ் ஆச்சு. ஐயோ காப்பாத்துங்கன்னு சத்தம் 2 கிலோமீட்டர் தூரம் வரை கிளியரா கேட்டுச்சு. நான் 100கணக்கான பசங்களை பலி கொடுத்து பில்டிங்ல இருக்கிற thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபையும்
3 டயர்லோட ஹண்ட் பண்ண சான்ஸையும் ரெடி பண்ணேன். இப்போ ஸ்டேஜ் கிளியர். ஜோம்பி ஸ்பிளிட் ஆனதால அந்த சிங்கிள் மேசிவ் ஃபிகர் தெரிஞ்சான். 3 டயர் ஜெயின் ஜோம்பி லார்ட், 5 மீட்டர் ஹைட், பாடி ஃபுல்லி ஹார்ன் லேயர். புரோக்கன் ஸ்ட்ரீட் லேம்ப் போஸ்ட்டை இழுத்துட்டு கிரவுண்ட்ல பிளாங்கா நின்னான். இங்கேயே நின்னு பாரு, யாராச்சும் ஜோம்பி மேல வந்தா போட்டுடு. நான் டெட் காப் கிட்ட இருந்து சுட்ட கண்ணை தந்துட்டு கார்ட்ரேல தாண்டி ஜம்ப் பண்ணேன். பிக் பாஸ், இது 30th ஃப்ளோர். ஜென்மோ ஷாக் ஆகி கத்துனான். காத்து ஃபேஸ்ல அடிக்க நான் கீழே விழுறேன். 20 ஃப்ளோர்ல பேக் போன் ஸ்பியரை வால்குள்ள பியஸ் பண்ணி ஸ்பீடை கம்மி பண்ணேன். 10 ஃப்ளோர்ல இன்னும் ஸ்லோ ஆகி கிரவுண்ட்ல பூம்னு லேண்ட் ஆனேன். சிமெண்ட் கிரவுண்ட் ஸ்பைடர் வெப் மாதிரி கிராக் ஆச்சு. நான் டைரக்டா லார்ட் முன்னாடி நின்னேன். அவ என்ன சின்ன பூச்சி மாதிரி பார்த்து சேம் வைப் ஃபீல் பண்ணான். டான்ஸ் வெயிட் லேம்ப் போஸ்ட்டை தூக்கி போட்டு அடிச்சான். நான் எஸ்கேப் ஆகல. பாடி சைஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. வோன் ஆர்மர் ஒரு பர்சன் கவர் ஆகி பிளாக் டால்ஃபின் மோட் ஆச்சு. வா பார்க்கலாம். 2 கையை கிராஸ் பண்ணி லேம்ப் போஸ்ட்டை அப்படியே தாங்கி பிடிச்சேன். ஷாக் வேவ் சுத்தி பரவுச்சு. புல்லு பறந்து கார்லாம் தூளா போச்சு. என் கால் கிரவுண்டுக்குள்ள 1/2 மீட்டர் போச்சு. ஆனா நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன். உன் பவர் ஓகே தான், ஆனா இப்போ இது என்னோடது. என் பேக் ஃபோன் ஸ்பியர் எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்கார்பியன் டெயில் மாதிரி லேம்ப் போஸ்ட் சுத்தி பைபாஸ் பண்ணி அவன் ஐக்குள்ள ஹெவியா குத்துனேன். மறுபடியும் பிறந்ததெல்லாம் எறும்பு மாதிரி தான். ஆனா நான் இந்த ரூயின்ஸ் மேல உங்க ஃபோன்ஸை வச்சு என்னோட த்ரோனை பண்ணுவேன். ஸ்கைல செகண்ட் வேவ் 5 ஸ்டார்ஸ் விழுந்துச்சு. ஃபயர் லைட்ல அந்த ஜெயிண்டோட ஃபைட் பண்ற ஃபிகர் டீமன் மாதிரி ஜொலிஞ்சுது. ஜெயிண்டோட ஸ்க்ரீமிங் சவுண்ட் ஆர்ட்டிலரியை விட அதிகமா இருந்துச்சு. 3 டயர் மான்ஸ்டர் லைஃப் ஸ்ட்ராங்கா இருந்ததால அவன் மதமா ஆகி மேல கைய வச்சு ஃபேஸ்ல இருக்கிற என்ன கொசுவை அடிக்கிற மாதிரி ஸ்லாப் பண்ண பார்த்தான். நான் விண்ட் பிரஷர் சென்டர்ல இருந்துகிட்டே மேக்ஸம் மாதிரி கால்குலேட் பண்ணேன். 2 கை சேர்த்து அடிக்க வரப்போ பேக் லெக்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி நான் பின் மாதிரி ஹை ஸ்கைக்கு லான்ச் ஆனேன். லார்ட் அவன் ஃபேஸ்லேயே ஹேண்ட் கிளாப்பிங் பண்ணி பிளட் வர வச்சுக்கிட்டான். ஏர்ல நான் செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓவர்லோட் மோடுக்கு மாறி கால் ஃபோன் பிளேட் 3 டைம்ஸ் திக்காகி மீட்டியோர் மாதிரி புரோக்கன் ஹெட் மேல கிராஷ் ஆனேன். கீழே உட்காரடா மே கத்துனேன். பூம், செம அடி. புரோக்கன் ஹெட்போன் ஃபுல்லி கொலாப்ஸ் ஆச்சு. என் பாடி பாதி ஹெட் கவர் ஃப்ளோ டிஸ்யூக்குள்ள போச்சு. லார்ட் பாடி 0.5 செகண்ட் ஸ்டிஃப் ஆகி அப்படியே கீழே விழுந்துச்சு. நீ போன் தூளாச்சு. கிரவுண்ட்ல 2 பெரிய பள்ளமாச்சு. நான் ரெட் ஒயிட் மேட்டர்ல இருந்து காலை எடுத்து பிளட்டோட சேர்த்து கோல்டு கோரை தேடினேன். கிடைச்சிருச்சு. yellow கலர் பெப்பிள் சைஸ் கோல்டு கோர், 3 டயர் எர்த் ஹார்ட் கோர், எர்த் பிளஸ் பவர் காம்போ. போன ஜென்மத்துல இது 2 பேஸுக்கு நடுவுல வாரையே ரெடி பண்ணும். நான் பிளட்டை தொடச்சு பேக்கெட்ல வச்சுட்டேனே. இப்போ சாப்பிட முடியாது. சேஃப் பிளேஸ் வேணும். ஸ்டேடியம் பக்கம் பார்த்தேன். டாஸ்க் கம்ப்ளீட்டட். கேங் டோட்டலா அவுட். ஆனா கிளாக் டவர்ல ட்ரோனை காணோம். போன் மெல்டிங் ஸ்மெல் வருது. டெரஸ் போனா சென் மோவை மிதிச்சுன்னு இருந்தாங்க. கிளாஸஸ் புரோக்கன், ஃபேஸ் ஃபுல் பிளட், டிவைஸ் ஸ்மாஷ்டு. 7 முதல் 8 வரை பாய்ஸ் ஸ்கூல் செக்யூரிட்டி ட்ரெஸ், ஷீல்ட் கண்ணோட இருந்தாங்க. லீடர் ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட்க்கு ஜெங் கிளாஸ் போட்டுன்னு பிளட்டை தொடச்சுன்னு இருந்தான். நீலாம் ஃபேஸ் காமிக்கவே தகுதி இல்லாதவன்டா. நியூ வேர்ல்டு கமிட்டியில ஜாயின் பண்ண நான் இன்வைட் பண்ணது உன் டெக்காக தான். ஆனா நீ ரெஃப்யூசல் பண்ணிட்டு அந்த சூ ஜிங்ஜென்காக வெயிட் பண்றேன்னு சொல்றேன்னு குசெங் திமிரா பேசினா. அவன் டெரஸ் கார்னர் போய் கீழே பார்த்து, நல்லாவே ஃபைட் பண்றான், அந்த மான்ஸ்டரையே போட்டுட்டா, அவன்கிட்ட நல்ல மெட்டீரியல்ஸ் இருக்கு போலையே சொன்னா. நீ தப்பா எதுவும் பண்ணாத, அவன் டீமன் மாதிரின்னு சென்மோ பிளட் கக்கிட்டே சொன்னா. குசெங் சிரிச்சா. இந்த வேர்ல்ட்ல பிரெயின் அண்ட் ரிசோர்ஸ் இருக்கிறவன் தான் காட். அவன் மாதிரி மசில் பவர் வச்சிருக்கிறவன் வெறும் கத்தி மாதிரி தான். அவன் ஹேண்ட் ஸ்னாப் பண்ணி செட்டப் ரெடியான்னு கேட்டான். அசிஸ்டன்ட் டாக்ஸிக் ஆரோ ரெடி பண்ணி, கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் நியூரோடாக்சன் இது, எலிஃபண்ட்டையே போட்டுடும், கூட 2 கான்ஸ் இருக்கு, அவன் தலை காமிச்சா போதும் சொன்னான். ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்டு கூசிங் ஷீல்டு பேக்ல போனான். நான் உள்ள வந்தேன். ஃபோன் ஆர்மர் இல்லாம டயர்டா பிளட்டோட இருந்தேன். கூசிங் ஃபேக் ஸ்மைலோட வெல்கம் பண்ணி
செம ஃபைட். ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட் கூசிங்னா தேங்க்ஸ், ஜாயின் பண்ணு, கேப்டன் ஆக்குறேன், கோர் அண்ட் வெப்பனை கொடுன்னு சொன்னான். நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்பியிருப்பாங்க. ஆனால் நான் அவனை மங்கி மாதிரி பார்த்தேன். செம்மோவை பார்த்தேன், உசுரோடு இருந்தான். பிக் பாஸ் சாரி காப்பாத்தல சொன்னான். உசுரோடு இருந்தா போதும். நான் கூசிங் கிட்ட வழியை விடுன்னு சொன்னேன். அவன், நீ மான்ஸ்டர் போட்டுட்டு உன்னை இன்வின்சிபிள்னு நினச்சிக்காத, உனக்கு எவ்வளோ ஸ்டாமினா இருக்கு இப்போ? நாங்கள் 8 மெம்பர்ஸ் 2 கன்ஸ் வச்சிருக்கோம். அவன் லிம்பை உடங்கடா, அலைவா பிடிச்சி கோர் யூசேஜை கேளுங்கன்னு ஆர்டர் போட்டான். கன் ஃபயர் ஆச்சு, ஆரோஸ் வந்துச்சு. ஆனால் என் நீ ஹார்ட் அண்ட் பிளாக் ஸ்கின் பிளேட் ஸ்டீல் மாதிரி புல்லட்டை ரீபோன் பண்ணிச்சு. ஆரோவும் உடஞ்சி விழுந்துச்சு. நான் சடனாக டிஸப்பியர் ஆகி ஷூட்டர் ஆர்மை கட் பண்ணி டெபுட்டி நெக்ல பர்பிள் டாக்ஸினை இன்ஜெக்ட் பண்ணேன். அவ வேக்ஸ் கேண்டில் மாதிரி மெல்ட் ஆனான். மற்றவங்க ஓடுனாங்க. நான் ஸ்க்ரூஸை தூக்கி போட்டு 5 செகண்ட்ல எல்லாரையும் முடிச்சேன். கூசிங் பேண்ட் வெட்டாகி பயந்து, என் அப்பா டைரக்டர், சிட்டியில் வில்லா இருக்குன்னு கத்துனான். இந்த காலத்தில் பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவன் ஹேரை பிடிச்சி 30 ஃப்ளோர் டெரஸ்ல இருந்து கீழே புஷ் பண்ணி தள்ளினேன். நடக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் வெறியா, கூட வரேன், ஊர்ந்து கூட வருவேன்னு சொன்னான். அப்போ வா போலாம். நான் தூரத்தில் இருக்க லைப்ரரியை பார்த்தேன். ஃபங்கஸ் கவராக இருந்துச்சு. உள்ள கேட் பிரேக் ஆகி பயோ கார்பெட் போல இருந்துச்சு. சென்மோ ப்ரொடக்ஷன் சூட் போட்டான். பிக் பாஸ், ரேடியேஷன் பிளாஸ்டிங் லெவல் உள்ள சொன்னா. இது பயோ எனர்ஜி ரேடியேஷன், ஒரு இன்க்யூபேட்டர் வித் அ மதர். சென்மோன் மோவை வெளியே நிற்க வச்சுட்டு நான் உள்ளே போனவில் இல்யூஷன்ஸ் வந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் டெட் பாடிஸ் டியூப்ஸோட சீலிங்கில் தூங்குனாங்க. ஷுரா ஐ பிரேக் பண்ணேன். லிக்கர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. அந்த பிளட் மெசல் கிரியேச்சர்ஸை ஃபோன் ஆர்மர் +1 3 டயர் கோர் பவர் வச்சு ஸ்மாஷ் பண்ணேன். 5 நிமிஷத்தில் காலி பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டில் போனேன். பிரெயின் வார்ம் மதர் மேலே பாய்சன் ஃபாக் வச்சு ஸ்ப்ரே பண்ணி அதோட லைஃப் ஃபோர்ஸ், மென்டல் கோர், ஜீன்ஸை டோட்டலாக அப்சார்ப் பண்ணேன். டயர் 2, பீக் ஹாஃப் ஸ்டெப் டயர் 3 லெவல் ஆகி சைக்கிக் ஷீல்டு, மென்டல் கண்ட்ரோல் ஸ்கில்ஸ் வந்துச்சு. சென்மோவுக்கு மைண்ட் லிங்க்ல உள்ள வந்து க்ளீன் பண்ணுன்னு ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேஸ் ரெடி. கிங்ஸ் ஜேர்னி ஸ்டார்ஸ் தூரம் வரைன்னு முடிச்சேன். அவ்வளவுதான் மக்களே. நம்ம ஹீரோ ஒரு வழியா பிரெயின் வார்ம் மதரை காலி பண்ணி அவனோட ஃபர்ஸ்ட் பேஸை பக்கா மாசா ரெடி பண்ணிட்டா. கிங்ஸ் ஜேர்னி இப்போதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த மரண மாஸ் லோக்கல் தமிழ் நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. கமெண்ட்ல உங்களோட ஃபேவரட் பார்ட் எதுன்னு சொல்லுங்க. அந்த 3 டயர் ஜெயின் ஜோம்பியோட ஃபைட்டா, இல்ல அந்த திமிரு பிடிச்ச கூசெங்குக்கு கொடுத்த மரணாடியா? அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல இதை விட வெறியான ஆக்ஷனோட மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.